ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் ஃப்ரம் சிபிஐஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். பிச்சாவரம் சுரபுன்னை காடுகளில் அரிய வகை பொன்னிற குள்ளநெறிகள். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸில் பேப்பர் 3ல என்விரான்மெண்ட்டில் பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷனில் வந்து கவர் ஆகும். ஸோ கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ள பிச்சாவரத்தில் சதுப்பு நில காடுகளுடைய பரப்பளவு வந்து 3000 ஏக்கர் பரப்பளவு. ஸோ இது எப்படி நம்மளுடைய டாபிக் கூட ரிலேட் ஆகும் அப்படின்னா, இந்த பிச்சாவரம் காடு வந்து ராம்சார் தளத்தில் ஒன்று. ராம்சார் அப்படிங்கிறது 1971 ஆண்டு ஈரான் நாட்டில் உள்ள ராம்சார் அப்படிங்கிற இடத்துல வந்து ஒரு மாநாடு வந்து நடத்தி இருப்பாங்க February 2 எதற்காக அப்படின்னா, உலகத்துல இருக்கக்கூடிய அந்த ஈர நிலங்களை அல்லது சதுப்பு நிலங்களை கண்டறிந்து அதை பாதுகாப்பதற்காக தான் இந்த மாநாடை வந்து நடத்தி இருப்பாங்க. அதன் அடிப்படையில் அன்றிலிருந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஈர நிலங்களை வந்து பாதுகாத்திருக்காங்க. ஸோ எதற்காக இது பாதுகாக்கப்படுகிறது அப்படின்னா, இந்த ஈர நிலங்களை நம்பி நிறைய உயிரினங்கள் வந்து உயிர் வாழும். ஸோ இந்த ஈர நிலங்களை நம்ம அழிச்சிட்டோம்னா அந்த உயிரினங்கள் வந்து அழிவுக்கு உள்ளாயிரும். ஸோ அதற்காக தான் இந்த சதுப்பு நில காடுகளை வந்து பாதுகாக்கிறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் உலகத்தில் இருக்கக்கூடிய மொத்த அந்த ராம்சார் சைட்டு பார்த்தீங்கன்னா 2546. அதில் அதிக அளவு எந்த நாட்டில் இருக்குன்னா இந்த ராம்சார் தளங்கள் யூஎஸ்ல இருக்கு. 176 ராம்சார் இடங்கள் வந்து அறியப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெக்சிகோவில் வந்து 2வது இடத்துல இருக்கு. இங்கே இருக்கக்கூடிய ராம்சார் இடங்கள் வந்து 144. 3வதாக இருக்கக்கூடியது வந்து நம்மளுடைய நாடான இந்தியா. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய ராம்சார் தளங்கள் அப்படின்னு பார்க்கும்போது மொத்தமாக 94. அதுலேயுமே ஸ்டேட்ஸாக நம்ம பார்த்தோம்னா அதிக அளவில் ராம்சார் இருக்கக்கூடிய அந்த மாநிலம் வந்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 20 இடங்கள் வந்து அந்த ஈர நிலங்களாக கண்டறியப்பட்டு அது பாதுகாக்கப்படுகிறது. ஸோ தற்போது 94வதாக அறியப்பட்ட ஈர நிலங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த மாநிலம் அப்படின்னு பார்க்கும்போது பீகாரில் இருக்கக்கூடிய கொகாபில் லேக்கை தான் ரீசெண்டாக வந்து 94வது ராம்சார் சைட்டை அறிவிச்சிருக்காங்க. ஸோ வந்து பீகாரில் வந்து இது 6வது ஈரநிலம். ஸோ இது எதற்காக அப்படின்னா, இந்த கொகாபில் லேக்கை நம்பி நிறைய மைக்ரேட்டரி பேர்ட்ஸ், ஸ்மூத் கோட்டட் அட்டார், ஹெலிகாப்டர் கேட்ஃபிஷ் இது எல்லாமே இந்த உயிரினங்கள் எல்லாமே இந்த லேக்கை நம்பி உயிர் வாழ்றதுனால தான். ஸோ இந்த ஈரநிலம் அழிந்து போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இதை வந்து ராம்சார் சைட்ல வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸு பில்டிங்ஸு எதையுமே இந்த இடத்துல வந்து கட்டுறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம நாட்டில் மொத்த வெட்லேண்டு ஏரியா கவரேஜ்னு பார்க்கும்போது 13.6 லட்சம் ஹெக்டேர். ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த பிச்சாவரம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த 20 சதுப்பு நிலங்களில் வந்து இந்த பிச்சாவரமும் ஒன்று. இதை வந்து 2022 ஆண்டு தான் ராம்சார் தளமாக வந்து அறிவிச்சிருப்பாங்க. குருநானக் பிறந்தநாள் வழிபாடு பாகிஸ்தானில் இந்திய சீக்கியர்கள். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸில் பேப்பர் 2ல மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் சோஷியோ ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸில் வந்து கவர் ஆகும். ஸோ சீக்கிய மதத்தை தோற்றுவித்த குருநானக் அவர்களின் 556வது பிறந்தநாள் வழிபாட்டில் பங்கேற்பதற்காக இந்தியாவை சேர்ந்த சுமார் 2100 சீக்கியர்கள் வாகா எல்லை வழியாக பாகிஸ்தானுக்கு சென்றனர். ஸோ இந்த சீக்கிய மதத்தை நிறுவிய துறவி தான் குருநானக். ஸோ இவர் எங்கே நிறுவியிருப்பார் அப்படின்னா, பஞ்சாப் மாநிலத்தில் தான் 15வது அந்த நூற்றாண்டில் தான் இந்த சீக்கிய மதத்தை வந்து நிறுவியிருப்பார். ஸோ அவருடைய பிறந்த இடம் வந்து பாகிஸ்தானில் இருக்கிறதுனால தான் பாகிஸ்தானுக்கு வந்து இந்திய சீக்கியர்கள் வந்து செல்றாங்க. ஸோ இந்த மதத்தினுடைய முக்கிய கோட்பாடு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கடவுள் கோட்பாடு. ஸோ அதே மாதிரி இதில் மொத்தம் 10 சீக்கிய துறவிகள் இருந்திருப்பாங்க. முதலாவது வந்து குருநானக். ஸோ கடைசி குரு அப்படின்னு பார்க்கும்போது குரு கோவிந்த் சிங். ஸோ அதற்கு அப்புறம் வந்து குரு கிரந்த சாஹிப் அப்படிங்கிற புனித நூல் தான் இவர்களுடைய குருவாக கருதப்படுகிறது. ஸோ இந்த சீக்கிய மதத்தை நிறுவிய துறவியின் அந்த குருநானக் அவருடைய போதனைகளை வந்து நம்ம ஆதி கிரந்தம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த குரு கிரந்தா சாஹிப் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆதி கிரந்தத்துடைய அந்த போதனைகள் பிளஸ் ஏனைய சீக்கிய குரு போதனைகளும் ராமனந்தா, சைதன்யர், நாம்தேவர், கபீர், ஷைக் பர்தி இவர்களுடைய போதனைகளும் அதே மாதிரி சூஃபி இயக்க துறவிகளின் போதனைகளும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு புனித நூல் தான் இந்த குரு கிரந்தா சாஹிப். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த சீக்கியத்துலேயும் வந்து 2 பிரிவுகள் இருக்கும். ஒன்று வந்து நிரங்கரி, இன்னொன்று வந்து நாம்தாரி. ஸோ நிரங்கரி அப்படின்னு சொல்லும்போது இந்த பிரிவை வந்து தோற்றுவித்தவர் வந்து பாபா தயல்தாஸ்.
ஸோ உருவமற்ற இறைவனை வந்து வழிபட வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் இந்த நிரங்கரி பிரிவு. ஸோ இவங்க வந்து சிலை வழிபாடு தவிர்ப்பாங்க. அதே மாதிரி குருநானக் ஆதி கிரந்தத்தை வந்து மதிப்பாங்க. அதே மாதிரி அந்த மீட்டு மது அருந்துதல் இது எதுவுமே இவங்க வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இன்னொரு பிரிவு பார்த்தீங்க அப்படின்னா நாம்தேரி இயக்கத்தை வந்து தோற்றுவித்தவர் வந்து பாபா ராம்சிங். ஸோ இவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, இந்த சீக்கிய அடையாளங்களை வந்து சீக்கியர்கள் வந்து அணிய வேண்டும். ஸோ இவர்களுடைய அந்த புனித ஒரு பொருள் பார்த்தீங்க அப்படின்னா கிர்பான், இவர்களுடைய வான். ஸோ அதை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக லத்தி அணிய வேண்டும் அப்படின்னு இவர் சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி இந்த பிரிவின் கொள்கைகள் பார்த்தீங்க அப்படின்னா ஆணும் பெண்ணும் சமம், விடோ ரீமேரேஜை வந்து இவங்க என்கரேஜ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி வரதட்சணை, குழந்தை திருமணம் இது எல்லாத்தையுமே இந்த பிரிவானது அவாய்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிங் சபா அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து பஞ்சாப்ல இருக்கக்கூடிய அமிர்தசரஸ்ல வந்து துவங்கி இருப்பாங்க. எதற்காக அப்படின்னா இந்த சீக்கியர்களின் புனிதத்தை வந்து மீட்டெடுப்பதற்காக. அது மட்டும் இல்லாம இந்த அமைப்பின் அடிப்படையில் பிரிட்டிஷாரோடு இணைந்து கல்சா அப்படிங்கிற ஒரு காலேஜை வந்து நிறுவி இருப்பாங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய அந்த அகாலி இயக்கம், பஞ்சாப்ல இருக்கக்கூடிய அந்த அகாலி இயக்கத்தினுடைய முன்னோடி எந்த அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிங் சபா அமைப்பு தான். QS தரவரிசை ஆசியாவில் சென்னை IIT 70வது இடம். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸில் பேப்பர் 3ல இந்தியா அண்ட் வேர்ல்டில் வந்து கவர் ஆகும். ஸோ இந்த QS தரவரிசை அப்படிங்கிறது ஆசிய கண்டத்தில் உள்ள அந்த உயர்கல்வி நிறுவனங்களுக்கான ஒரு தரவரிசை தான். ஸோ இதை யார் வெளியிடுவாங்க அப்படின்னா பிரிட்டனில் இருக்கக்கூடிய குவாக்காரில்லி சைமன்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் தான் ஏசியாவில் இருக்கக்கூடிய அந்த உயர்கல்வி பகுப்பாய்வு தரவரிசையை வந்து வெளியிடுவாங்க. அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா முதல் 100 கல்வி நிறுவனங்கள்ல 7 இந்திய கல்வி நிறுவனங்கள் வந்து இந்த தரவரிசையில வந்து வந்திருக்கு. நெக்ஸ்ட் 200ல பார்த்தீங்கன்னா 20 கல்வி நிறுவனங்களும், 500ல பார்த்தீங்கன்னா 66 கல்வி நிறுவனங்களும் இந்த தரவரிசையில வந்து வந்திருக்கு. ஸோ லாஸ்ட் இயர்ல கம்பேர் பண்ணும்போது 36 இந்தியாவில் உள்ள கல்வி நிறுவனங்கள் வந்து முன்னேற்றம் அடைந்திருக்கு. 16 கல்வி நிறுவனங்கள் அதே இடத்திலும் 105 கல்வி நிறுவனங்கள் வந்து கொஞ்சம் சரிவு வந்து கண்டிருக்கு. ஸோ இதில் இந்த தரவரிசையின்படி ஆசிய கண்டத்தில் வந்து அதிக முனைவர் பட்டம் பெற்ற நாடுகளில் வந்து இந்தியா முதல் இடத்தை வந்து பெற்றிருக்கு. ஸோ இந்த உலகளாவிய இந்த ஆசிய கண்டத்தில் இருக்கக்கூடிய அந்த உயர்கல்வி நிறுவனங்கள்ல வந்து முதலாவதாக இருக்கக்கூடிய பல்கலைக்கழகம் வந்து ஹாங்காங் யூனிவர்சிட்டி. இது சைனாவில் இருக்கக்கூடியது. அடுத்தபடியாகவும் பெய்ஜிங்கில் இருக்கக்கூடிய பீக்கிங் யூனிவர்சிட்டி, இதுவுமே சீனா தலைநகர் பெய்ஜிங்ல தான் இருக்கு. நெக்ஸ்ட் இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா நான்யாங், இது இருக்கக்கூடிய நாடு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர். 5வதா இருக்கக்கூடியது சைனாவில் இருக்கக்கூடிய ஃபுடான் யூனிவர்சிட்டி. ஸோ இந்தியா தரவரிசையை பார்த்தீங்க அப்படின்னா இந்த QX தரவரிசையில் 59வது இடத்துல வந்து டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த IIT இருக்கு. 70வது இடத்துல வந்து சென்னை IITயும், 71வது இடத்துல வந்து மும்பை IITயும் இடம்பெற்றிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கான்பூர் மற்றும் கோரக்பூரில் இருக்கக்கூடிய அந்த IITs வந்து 77வது இடத்தை வந்து பெற்றிருக்கு. சத்யபாமா யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா 111 இடங்கள் முன்னேறி 262வது இடத்தை வந்து இந்த தரவரிசை, அதாவது குவாக்காரல்லி சைமன்ஸ் அப்படிங்கிற அந்த QS தரவரிசை வந்து தரவரிசையில் 262வது இடத்தை வந்து பெற்றிருக்கு. வாக்காளர் பட்டியல் திருத்த பணி தொடக்கம். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸில் ப்ரிலிம்ஸில் யூனிட் 4ல் பாலிட்டியில் எலெக்ஷனில் வந்து கவர் ஆகும். ஸோ இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா SIR, அதாவது ஸ்பெஷியல் இன்டென்சிவ் ரிவிஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த வாக்காளர் பட்டியலின் அடிப்படையில் தீவிர திருத்த பணியை வந்து மேற்கொள்ளுவாங்க. ஸோ 2002 மற்றும் 2005ஆம் ஆண்டுகளில் வந்து கடைசியாக இந்த தீவிர திருத்த பணியானது மேற்கொள்ளப்பட்டிருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் இந்த பூத் ஆஃபீஸர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வீடு வீடாக சென்று ஃபார்மை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அந்த ஃபார்மை வந்து ஃபில்அப் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அவர்களுடைய பர்த்டே, ஆதார் கார்டு, மொபைல் நம்பர் இது பேசிஸில் ஃபில் பண்ண சொல்லுவாங்க. ஃபில் பண்ண சொல்லி 2 ஃபார்ம் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஒன்று வந்து ஃபில் பண்ணி அவங்களே வச்சுருக்கணும், இன்னொன்று வந்து அந்த பூத் ஆஃபீஸர்ஸ் கிட்ட கொடுக்கணும். ஸோ இந்த ஃபார்மின் அடிப்படையில் இவங்க ஒரு டிராஃப்ட் வந்து வரைவு பட்டியலை வந்து லாஸ்ட்டில் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இது எதற்காக அப்படின்னா இந்த வருடங்களில் வந்து நிறைய பேர் இறந்துருப்பாங்க. ஸோ அவர்களுடைய பேரை வந்து நீக்கம் பண்ணணும்.
அதே மாதிரி நிறைய பேர் வந்து 18 வயசு பூர்த்தியாகி எலெக்ஷன் அந்த ஓட்டிங்க்கு வந்து தகுதி பெற்றிருப்பாங்க. ஸோ அவர்களுடைய அந்த பேரை வந்து ஆட் பண்ணணும். அதே மாதிரி நிறைய பேர் வந்து திருமணமாகி வேறு வேறு தொகுதிகளுக்கு வந்து மாறி இருப்பாங்க. ஸோ அந்த மாற்றத்தை வந்து ஏற்படுத்தணும். ஸோ அதற்காக தான் இந்த ஸ்பெஷல் இன்டென்ஷியல் ரிவிஷன் அப்படிங்கிற அந்த ப்ராசஸை வந்து செயல்படுத்துகிறாங்க.